ஸோ இமிக்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அமெரிக்கன்ஸு அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப் கிடைக்கும், ரைட்? ஸோ அப்படி தான் வந்து நம்ம லாஜிக் வந்து பார்க்குறோம். எப்படின்னா இப்போ வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியானால் காம்படிஷன் வந்து கம்மியாகும். கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோக்கலி இருக்க அமெரிக்கன்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சேலரியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இங்கே தான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இது வந்து மூடி அனாலிட்டிக்ஸ் அவங்களோட பப்ளிஷ் பண்ண சார்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பார்ன் ஒர்க்கர்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கீழே வருது. அதே டைமில் நேட்டிவ் பார்ன் அமெரிக்கன்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன வருது பாருங்கள், அதுவும் மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் நடக்கிறது? பிஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 10 இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க இமிடியேட்டாக கிடைக்கலன்னா அதுக்காக இமிடியேட்டாக வந்து ஒரு 10 அமெரிக்கன்ஸை வந்து இன்னும் சேலரி அதிகமாக கொடுத்து வந்து ஹையர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸு அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் ஹவர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8லேருந்து 9 வரைக்கும்னா 8லேருந்து 8 வரைக்கும் இருக்கும், அது மாதிரி கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் டைனிங் ஏரியா வந்து க்ளோஸ் பண்ணலாம், க்ளவுட் கிச்சனாக மாற்றலாம், மெனு வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அதே மாதிரி விவசாயி அக்ரிகல்ச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகலாம். ஸோ பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸோட கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க யார், இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ அப்போது என்ன ஆகும்னா சப்ளை வந்து அப்போது என்ன ஆகுனா சப்ளை கம்மியாகும். ஆனால் டிமாண்ட் மட்டும் இருக்குது, மக்களுக்கு வந்து இருக்கிற டிமாண்ட் மட்டும் அதே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸஸ் இருக்குது இல்லையா, அது வந்து இன்னும் மேலே போகும். ஸோ இமிக்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்லி அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய ஜாப்ஸ், பெட்டர் சேலரின்னு சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் ரிசல்ட் என்னென்னா ஹையர் ப்ரைஸஸ், லோவர் அவுட்புட். அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் வந்து இன்னும் நேட்டிவ் பார்ன் அமெரிக்கன்ஸ் வந்து அது போகாது. ஸோ இமிக்ரேஷன் டிபேட்டில் ஒரு இமிக்ரெண்ட் ஒர்க்கரை வந்து வெளியில் எடுத்துட்டா இன்னொரு அமெரிக்கன் வந்து ஒர்க்கர் உள்ளே வருவாங்கன்னு வந்து அதோட ஈக்குவாலிட்டி கிடையாது. எக்கானமி வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இமிக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணினா அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ்க்கு ஆக்சுவலி பெனிஃபிட் ஆகுமா ஆகாதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா இப்போ நான் யூஎஸில் இருக்கிறேன், நிறைய இமிக்ரேஷன் வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் வந்து நிறையவே இம்பாக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போது H1B ஒர்க்கர்ஸ், ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால இங்கே இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அது பெனிஃபிட்டாக ஆகுமா இல்லையான்னு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் ஏர்லி இண்டிகேஷன் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையும் இங்கே போய் இப்போ கிராசரி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அவங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு கண்ட்ரி வந்து இமிக்ரேஷன் லாஸ் பாலிசிஸ் மாற்றுறது வந்து அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. பட் இட் டசன்ட் மீன் எக்கானமி வில் இம்ப்ரூவ் அப்படின்னு. சரியா? மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.